ஹாய், வெல்கம் டு உழவன் மகள் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாங்கள் கோழி எப்படி வளர்க்குறங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் கோழி சேவல் பாதுகாப்புக்காகவே நாங்கள் கம்மி வழி போட்டு வச்சுருக்குறோங்க. ஏன்னா இது ஒரு பிரச்சனைங்க. கோழி சேவலும் நம்மளுக்கு சுற்றி காடாக இருக்குங்களா, சோளம் இந்த மாதிரியெல்லாம் விதைச்சாங்கன்னா கோழி அதை போய் சாப்பிட்றோம், அப்புறம் சண்டை தாங்க வரும். அதுக்காக தாங்க மெயினாக கம்பி வேலி போட்டு பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்காக மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய பாதுகாப்புக்காக வந்து வச்சுருக்கிறோம். நம்மளுக்கு சேவல் கம்மியாக தாங்க இருக்குது. நம்ம முக்கால்வாசி சேவல் சேல் பண்ணிடுவோம். ஏன்னா சேவல் இருந்தால் பொறிச்ச குஞ்சுகளையெல்லாம் கொத்தி கொத்தி கொண்டுருதுங்க. அதனால் பெரிய சேவல் 2 வச்சுப்போம். குஞ்சு சேவல் கொஞ்சம் இருக்குங்க. அதெல்லாம் பெருசானதாங்க விற்க முடியும். இப்போல்லாம் விற்றோம்னா கம்மி ரேட்டுக்கு தாங்க கேட்பாங்க. அதனால் பெருசாகிற வரைக்கும் வச்சுருப்போம். நாம் என்ன தீவனமாக கொடுக்குறோம்னா கம்பு, சோளம், கோதுமை, சாப்பாடு இந்த மாதிரி போடுவோங்க. சாப்பாடு போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் சாப்பாடெல்லாம் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கிறோங்க. கோழிகள்லாம் எந்த பிரச்சனையும் வரதில்லை. இன்னொன்று அம்மை தாக்குதலுக்கு, சளிக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் சாப்பாடோட கபசுர பொடி, எலுமிச்சம் சாறு இந்த மாதிரியெல்லாம் கலந்து தாங்க சாப்பாடில் கலந்து போட்டுட்ருக்குறோம். இதெல்லாம் சாப்பிடும்போது எங்களுடைய கோழிகளுக்கு அம்மை தாக்குதல், காய்ச்சல் இந்த மாதிரி சளி எந்த தொந்தரவுமே வரதில்லை. நீங்களும் உங்கள் கோழிகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், கோழி எங்கே மொட்டு விடுதோ அங்கே அப்படியே விட்டுருங்க. நம்ம கையை வச்சு எடுக்கையில் குஞ்சு பொரிக்கிறது குறையுதுங்க. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தனால தான் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நாம் வளர்க்குற காராம்பசுங்க. இது பார்க்குறக்கு ரொம்ப சாதுவாக இருக்குங்க. ஆனால் நாம் வளர்த்துறீங்க தவிர வேறு யாருமே அதை கையில் பிடிக்க முடியாதுங்க. நான் இந்த பக்கம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், என் வீட்டுக்கார் இன்னொரு பக்கம் செக் காட்டிகிட்டு இருந்தாருங்க. இன்றைக்கி நம்மளுக்காக நாங்கள் எண்ணெய் ஆட்டில் கூலிக்காக கொண்டு வந்திருந்தாங்க. கூலிக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, அவங்களே அதாவது ஆட்டுறவங்க கடலைப்பருப்பு கொண்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் ஆட்டி கொடுத்துருவோம். அதுக்கான கூலி மட்டும் வாங்கிப்பாங்க. இதுதாங்க கூலி காட்டுறது. அடுத்தது பார்சலுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இது அந்த பார்சலுக்கு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் பக்கத்தூரில் டெலிவரி பண்ணணுங்க. 2 டிரான்ஸ்போர்ட், 2 கொரியருக்கு பார்சல் பண்ணி வச்சுருந்தோம். என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் போடணுங்க. டைம் ஆயிடுச்சு. சேனல் சப்ஸ்கிரைப்